பூஞ்சொலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24 செப்டம்பர் 2025. அதுல இருந்து நம்ம வரிசையா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சரியாப்பா? சோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஐநா சபையின் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த ஆண்டோனியா குட்டரஸ். சரியா? ரைட். ஆண்டோனியா குட்டரஸ் 2017 இருந்து இவர் ஐநா சபையோட பொதுச் செயலாளரா பதவி வச்சுட்டு வர்றாரு. சோ நம்மளுக்கு கேட்டா இதான் கேட்கலாம். அதாவது ஐநா சபையோட பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்கலாம். ஆண்டோனியா குட்டரஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவர். சரியா? அடுத்தது பாருங்க. 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. இதுல தாதா சாஹிப் பால்கே விருது மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தேசிய திரைப்பட விருதுல கூடுதலா ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா இந்த தாதா சாஹிப் பால்கே விருது கூடுதலா கேட்பாங்க. சோ கட்டாயம் இது கேட்க வாய்ப்பு இருக்கு. மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து சிறந்த நடிகர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு கொடுத்திருக்காங்க. ஷாருக் கான் மற்றும் வினோத் சோப்ரா. ஷாருக் கானுக்கு வந்து ஜவான் படத்துக்காக டைரக்டர் அட்லி இயக்குன ஜவான் படத்துக்காக ஷாருக் கானுக்கும் வினோத் சோப்ரா இயக்கிய 12வது பெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மாசே. சரியா? 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்குன்னா ஷாருக் கானுக்கும் விக்ராந்த் மாசேக்கும். சோ ஷாருக் கானுக்கு வந்து ஜவான் படத்துக்காக டைரக்டர் அட்லி இயக்குன படம். விக்ராந்த் மாசேக்கு வந்து 12th ஃபெயில் அப்படின்ற படத்துக்காக வினோத் சோப்ரா இயக்கிய படத்துக்காக கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து சிறந்த நடிகை விருது யாருக்கு அப்படி ராணி முகர்ஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்ற படத்துக்காக அசிமா சிப்பர் அவங்க இயக்குன படம். அடுத்து சிறந்த இயக்குனர் விருது யாருக்குன்னா சுதிப்தோ சென்னுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன படம்னா தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்துக்காக சுதிப்தோ சென்னுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து சிறந்த இசையமைப்பாளர் விருது வாத்தி திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ இது முக்கியமானது. சரிங்களா? தமிழர் வாங்கின அவார்டு. அடுத்து சிறந்த தமிழ் திரைப்படம் பார்க்கிங் படத்துக்கு 3 விருதுகள் வந்து மொத்தம் கொடுத்திருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா சிறந்த திரைப்படத்துக்கான விருது, சிறந்த திரைக்கதை ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த துணை நடிகர் MS பாஸ்கர். இவங்க 3 பேத்துக்கும் சோ இந்த 3 இதுல டெஸ்டினேஷன்ல வந்து அவார்டு கிடைச்சிருக்கு. எந்த படத்துக்கு அப்படின்னா பார்க்கிங் அப்படின்ற தமிழ் படத்துக்கு. சரியா? அது நல்லா இருக்கும். அந்த படம் பாருங்க. ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருப்பாரு. ரைட். ஓகே. ஆமா. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஏன் அப்படின்னா அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிகபட்ச மக்களுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்க அதிகபட்ச மக்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடப்பட்ட ஒரு ஸ்கீம் எது அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம். துவங்கப்பட்ட ஆண்டு 23 செப்டம்பர் 2018 துவங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு. அதான் மெயின். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்களோட குடும்பத்துக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா என்னப்பா? அதாவது அவங்களுக்கு வந்து ESI PF இது எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து தினக்கூலி அடிப்படையில நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்குறதா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். சரி. அடுத்து 70 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். இதான் ஹைலைட். சரிங்களா? அதாவது பொதுவா 60 வயசுக்கு மேல போயிட்டாவே யாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 70 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 55 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளுடன் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு நிறுவனமாக இது திகழ்கிறது. அடுத்து சுகாதாரத்திற்கான அரசின் செலவினம் 29% இருந்து 48% உயர்ந்திருக்கு. ஆனா சுகாதாரத்திற்கான மக்களோட செலவு குறைஞ்சிருக்கு. 63% இருந்து 39% குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க உலகளாவிய புத்தாக்க குறியீடு அப்படின்னா என்னப்பா? அதாவது புதுசா ஒரு ஏதோ ஒரு பொருளோ இல்ல ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளோ உருவாக்கப்பட்டு அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்குறோம்ல, அதான் புத்தாக்க குறியீடு. சோ 2015ல 91வது இடத்துல இருந்த இந்தியா இப்ப 2025ல 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அப்போ உலகளாவிய புத்தாக்க குறியீடு அதிகமா நிறைய பொருட்கள் கண்டுபிடிப்புகள் வெளிவரதுல இந்தியா
உலக அளவுல 38வது இடத்துல இருக்கு. மேலும் உலகளாவிய புத்தாக்க குறியீடில் அடுத்த 3 ஆண்டுகளில் 10 முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து உணவு கண்காட்சி டெல்லியில உள்ள பாரத மண்டபத்துல நடந்திருக்கு. உணவுத்துறை புத்தாக்கத்தில் உலகளாவிய மையமாக இந்தியாவை நிலைநிறுத்துதல் இதோட நோக்கம். இதோட கருத்துரு உலக உணவு இந்தியா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உணவு மாநாடு உலக அளவுல நடந்தது. இதுதான் இது வந்து ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. டெல்லியில நடைபெற்றிருக்கு உணவு கண்காட்சி உலக உணவு இந்தியா அப்படின்றத இதோட தீம். அடுத்து வளர்ச்சி அடைந்த பாரத ஹேக்கத்தான் அப்படின்னா என்னன்னா இதோட நோக்கம் வந்துட்டு பள்ளி மாணவர்களோட கண்டுபிடிப்பு புதிய புதிய கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிக்கிறது தான். அவங்க ஏதாச்சும் ஒரு புதிய நோக்கத்துக்காக ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளை வெளியிடுற பட்சத்துல அந்த மாணவர்களோட திறனை ஊக்குவிப்பதுதான் இதோட முக்கிய நோக்கம். வளர்ச்சி அடைந்த பாரத ஹேக்கத்தான் இந்த திட்டம் 1.5 லட்சம் பள்ளிகள்ல இருந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களை பங்கெடுக்க வைக்கிறது. இதோட மெயின் தீம் இது பாருங்க 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தான் இந்த செயல் திட்டம் பொருந்தும். இது வந்து 4 கருப்பொருள்கள் 4 தீமை பேஸ் பண்ணி நடைபெறும். என்னன்னா ஆத்ம நிர்பார் பாரதம் அப்படின்னா அதாவது இந்தியாவில் தயாரிப்போம் அந்த மாதிரி, அதாவது சுதேசின்னு சொல்லுவோம்ல அந்ததான். சோ 2வதும் அதேதான் சரிங்களா. ஆத்ம நிர்பார் பாரதம் சுதேசி உள்ளூர் தயாரிப்புக்கு குரல் கொடுப்பது வளமான பாரதம். வளமான பாரதம்ன்றது விக்சித் பாரத் 2047 சரியா. அதான் வளர்ந்த பாரதம். அதை நோக்கமா கொண்டுதான் இப்ப எல்லா செயல்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க சரியா. அப்போ வளர்ச்சி அடைந்த பாரத ஹேக்கத்தான் அப்படின்றதோட முக்கிய நோக்கம் மாணவர்களோட கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிக்கிறது. 1.5 லட்சம் பள்ளிகளுக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள் அது ஓகே. மெயினா 6 முதல் 12ஆம் வகுப்பு அதோட கருத்துரு வந்து மொத்தம் 4 இதை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து பாருங்க பேலந்தோர் விருது. பேலந்தோர்ன்றது கால்பந்து விளையாட்டுக்கு கொடுக்கப்படுறதுதான் இந்த பேலந்தோர் விருது. சிறந்த வீரர் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா உஸ்மன் டெம்பலே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. அப்ப பேலந்தோர் விருதுன்றது யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கப்படுறது. சிறந்த வீரர் உஸ்மான் டெம்பலே, சிறந்த வீராங்கனை ஐடனா பொன்மட்டி. அடுத்தது பெரிய கப்பல்களுக்கு உட்கட்டமைப்பு அந்தஸ்து. அதாவது இந்தியால பொதுவா இந்தியாவை ஓனர்ஷிப்பா கொண்டு இருக்கக்கூடிய 10,000 டன்னேஜுக்கு மேற்பட்ட வணிக கப்பல்களுக்கு கொடுக்கப்படுறதுதான் இந்த கொடுக்கப்பட போகுது சரிங்களா. இந்த உட்கட்டமைப்பு அந்தஸ்து இந்த பாருங்க 10,000 டன்னேஜ் அல்லது அதற்கு மேல் கொண்ட வர்த்தக கப்பல்களுக்கு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவை இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானதாக இந்திய கொடி ஏற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். சரி, இப்ப உட்கட்டமைப்பு அந்தஸ்து கொடுத்துட்டா அதனால என்ன யூஸ்னா இதன் மூலம் மேற்கொண்ட கப்பல் நிறுவனங்கள் வெளிநாட்டு கடன்களை எளிதா பெறலாம். ஒரு கப்பல் நிறுவனம் வெளிநாட்டு கடன்களை ரொம்ப ஈஸியா பெறலாம். வரிவிலக்கு பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டலாம். வரி சலுகை இதெல்லாம் எளிதா அணுக முடியும். அப்ப இனிமே 10,000 டன்னேஜுக்கு மேற்பட்ட இந்திய ஓனர்ஷிப்பை கொண்ட கப்பல்களுக்கு உட்கட்டமைப்பு அந்தஸ்து வழங்கப்படும் சொல்லி இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து லடாக்ல வந்து மாநில அந்தஸ்து போராட்டம் நடைபெற்றுச்சு. யூனியன் பிரதேசத்தை மாநிலமா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கலவரமா மாறிடுச்சு இந்த போராட்டம், மாநில அந்தஸ்து போராட்டம். சோ ஒரு மிகப்பெரிய வன்முறை அடக்கப்பட்டது. இது வந்து இவருக்கு எந்த சட்டத்தின் மூலியமா இவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா பிரிவு 163 படி தலைநகர்ல ஊரடங்கு உத்தரவு பிரிக்கப்பட்டுச்சு. அதாவது இவர் கைது செய்யப்பட்டது வேற, ஊரடங்கு உத்தரவு வந்து பிரிவு 163 படி சரியா. பாரதிய நகரிக் சுரக்ஷா அந்த சட்டத்தின் மூலியமா 163 படி தலைநகர்ல ஊரடங்கு உத்தரவு பெறப்பட்டுச்சு. அடுத்து பெண்மை 2025 அப்படின்றது ஒரு தனியார் கல்லூரியில நடைபெற்ற ஒரு விழா. இதுல வந்து வீட்டுக்கு ஒரு பெண் தொழிலதிபரை உருவாக்குவோம் அப்படின்றதான் இதோட முக்கிய கருத்துரும். அப்ப மேபி கேட்கலாம் பெண்மை 2025 அப்படின்றதோட முக்கிய நோக்கம் என்னன்னா வீட்டுக்கு ஒரு பெண் தொழிலதிபரை உருவாக்குவோம் அப்படின்றதான். சரி, அடுத்து தமிழக அரசியலோட முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாயிருக்காங்க. சோ இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கொரோனா டேஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா கலெக்ட் பண்ணி சொன்னவங்க இவங்கதான் வந்துட்டு அந்த 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 முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கரெக்டா செயல்படுத்தி தமிழ்நாட்டை கொண்டு போனவங்க அந்த சுகாதாரத்துறையில. சோ அவங்களே வந்து காலமாயிருக்காங்க. இவங்க 1997 பீகார் மாநில பிரிவுல இருந்து குடிமை பணிக்கு
தேர்ச்சி பெற்றாங்க. அதான் மெயின். சரிங்களா? அதாவது இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். பட் வந்துட்டு பீகார் மாநிலத்துல இருந்து அந்த குடிமை பணியில தேர்வு செய்யப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் போஜ்பூர் மாவட்ட உதவி ஆட்சியர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல சார் ஆட்சியரா ஃபர்ஸ்ட் இவங்க பணியமர்த்தப்படுறாங்க. ஸோ 56வது வயதுல இவங்க இயற்கை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பிரெயின்ல கேன்சர் இவங்களுக்கு. அதான் அவங்களால கடைசியில யாராலையுமே காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன். அடுத்து பாருங்க, உளுந்து பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. இது கேட்கலாம். அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை. இப்போ கொஸ்டின் டஃப் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற பட்சத்துல நம்பர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு கிலோக்கு பச்சை பயிருக்கு 87 ரூபா 68 காசும், ஒரு குவிண்டாலுக்கு 8768 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஒரு கிலோ உளுந்துக்கு 78 ரூபாயும், ஒரு குவிண்டாலுக்கு 7800 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையா நிர்ணயிச்சிருக்காங்க. உளுந்துக்கும் பச்சை பயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நிர்ணயிச்சிருக்காங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கப்பல் கட்டும் துறைசார் உட்கட்டமைப்புக்கு 69,725 கோடி ரூபாயில செயல் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா 4 முனை அணுகுமுறையுடன் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட போறாங்க. என்னன்னா கப்பல் கட்டும் துறைன்றது ஒரு மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையா இருக்கு. சோ அதனால இப்ப இந்திய அரசு இந்த கப்பல் கட்டும் துறைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்த போறாங்க. சரியா? அப்போ நீண்ட கால இதோட மெயின் என்ன அப்படின்னா நீண்ட கால நிதியுதவியை மேம்படுத்துறது, புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள கப்பல் கட்டும் தளங்களை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப திறன் மற்றும் திறன் மேம்பாட்டை விரிவுபடுத்துறது, வலுவான கடல்சார் உட்கட்டமைப்பை உருவாக்க சட்டம் மற்றும் வரி விதிப்பு கொள்கைகளில் திருத்தங்களை மேற்கொள்ளுதல். இது எல்லாமே வந்து இதுல உள்ளடக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து முப்படை தலைமை தளபதியோட பதவிக்காலம் 8 மாதங்களுக்கு கூடுதலா நீட்டிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா இப்போ அனில் சௌஹான் இருக்காரு, முப்படையோட தலைமை தளபதி. 2022 ஆண்டுல செப்டம்பர் 28 முப்படை தலைமை தளபதியா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் அடுத்த வருஷம் 30 வரை இவரோட பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்கு. 1981 ராணுவத்துல இவர் சேர்ந்திருக்காரு. இவருக்கு வந்து பரம் விசிஷ்ட் சேவை, உத்தம் யுத்த சேவை இந்த பதக்கம்னா வழங்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இதான், அனில் சௌஹான். அடுத்து சூரியவன்ஷி அண்டர் 19 கிரிக்கெட் பிரிவுல விளையாடுறாரு. சூரியவன்ஷி உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தான்ல விளையாண்டாரு. சோ ரொம்ப சின்ன பையன், கொஞ்சம் வயசு பையன். வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு விட்டாப்ல. சரிங்களா? சோ யூத் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில அதிக சிக்ஸர் விளாசியவரா இவர் திகழ்றாரு. சூரியவன்ஷிபா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? அடுத்து பிரபல கிரிக்கெட் நடுவர் டிக்கி போர்டு அவரு காலமாயிருக்காரு. அப்ப கேட்கலாம், டிக்கி போர்டு இவர் யாரு? விளையாட்டு வீரரா, நடுவரா, பாடகரா, இந்த மாதிரி கேட்பாங்க. சோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் நடுவர் தான் டிக்கி போர்டு. 92 வயசுல இவர் மரணமாயிருக்காரு. இதுதான் பேசிக். அடுத்து கலைமாமணி விருதுகள் மொத்தம் 90 பேத்துக்கு கலைமாமணி விருது கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல நம்ம ஆடும் நோட்டா பார்க்க வேண்டியது MS சுப்புலட்சுமி பெயரிலான விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா KJ யேசுதாஸ், சிங்கர் KJ யேசுதாஸ்க்கு MS சுப்புலட்சுமி பெயரிலான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து 26 கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற விழா கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த விழா நடைபெற்ற இடம் சென்னையில நேரு உள்விளையாட்டரங்கம். இது எல்லாத்துக்குமே தெரியும். 5 முக்கிய திட்டங்களை பேஸ் பண்ணி நடத்திருக்காங்கப்பா இந்த விழா. என்ன அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், விளையாட்டு சாதனையாளர்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம், இந்த விழா வந்து நடைபெற்றிருக்கு. சரியா? இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா தெலுங்கானா மாநிலத்தோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்திருக்காரு. தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் கலந்திருக்காருப்பா. சோ மகளிர் விடியல் பயணம் திட்டம் மாதிரியே தெலுங்கானால மகாலட்சுமின்ற பெயர்ல பெண்களுக்கு கட்டணம் இல்லா சேவை வந்து துவங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இதுல. சோ அது கேட்கலாம். அப்போ இது வந்து இந்த ரேவந்த் ரெட்டி இவர் வந்து நம்ம கோர்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின், தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா அதை சுத்தி இருக்க 4 மாநிலங்களுக்குரிய முதலமைச்சர்களோட லிஸ்ட நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? சரி. அதே மாதிரி காலை உணவு திட்டத்தை நோக்கமா கொண்டு தெலுங்கானாலையும் காலை உணவு திட்டம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளரா இப்ப டி ராஜா அப்படின்றவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து இது முக்கியமானதுப்பா,
என்ன அப்படின்னா இந்தியால ரயில்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏவுகணைனா அக்னி பிரைம் ஏவுகணைய சோதனை பண்ணியிருக்காங்க. இது வந்து 2000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்கை ஈஸியா தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை. இதோட முக்கிய நோக்கம் ஏன் ரயில்ல இருந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்க்கால சூழல்ல வெறுமனா நம்ம அந்த ஏவுகணை ஏவுதளம் அது போக அந்த ஏவுகணை வாகனங்கள் இதை மட்டுமே நம்ம நம்பி இருக்காம எந்த மூலையிலையும் எந்த இதை பயன்படுத்தியும் நம்ம ஏவக்கூடிய திறன் இருக்கு அப்படின்றத நம்ம பறைசாற்ற விதமா இந்த சோதனை நடைபெற்றது. ஸோ நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரயில்ல இருந்து ஒரு ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. இதான் அக்னி பிரைம் ஏவுகணை. 2000 கிலோமீட்டர் தொலைவிலான இலக்கை அழிக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவுல முதல் கடல் பசு பாதுகாப்பகம் எங்க அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள பாக் வளைகுடா அந்த இடத்துலதான் வந்துட்டு இந்தியாவோட முதல் கடல் பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட்டுச்சு. சரியா? இதுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இதன் முன்னோடி முயற்சியை பாராட்டும் தீர்மானமாக அபுதாபியில சுற்றுச்சூழல் மாநாடு நடைபெற போது அதுக்கு முன்பாவே ஆன்லைன் வாக்கெடுப்பு மூலமா இந்த முயற்சியை பாராட்டும் தீர்மானம் நிறைவேறியிருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் கடல் பசு பாதுகாப்பகம் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா புதுக்கோட்டையில உருவாக்கப்பட்டுச்சு, பாக் வளைகுடால. சரியா? அடுத்து தபால் வாக்கு எண்ணுவதில் புதிய நடைமுறை என்னன்னா காலையில பொதுவா காலையில 8 மணிக்கெல்லாம் தபால் வாக்கு எண்ணிக்கை துவங்கிடும். 8:30க்கு மின்னணு வாக்கு இயந்திர எண்ணிக்கை துவங்கும். சரியா? 8 மணிக்கெல்லாம் தபால் வாக்கு எண்ணிக்கை துவங்கும். 8:30க்கு தான் மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கை துவங்கும். ஆனா முன்கூட்டியே மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் தபால் வாக்கு எண்ணிக்கை முடியும். அதுக்கப்புறம் லேட்டா. இப்போ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தபால் வாக்கு எண்ணும் போது நிறைய வந்துட்டு மாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி புகார்கள் வருது. அதனால இனிமேல் கடைசி இப்போ 8:30க்கு ஆரம்பிக்கிறாங்களா மின்னணு வாக்கு எண்ணிக்கைய, இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க. எது இந்த மின்னணு வாக்கு எண்ணிக்கை 6 மணிக்கு முடிய போகுது. ஆனால் இது தபால் வாக்கு எண்ணிக்கை முடியறதுக்கு ஒரு 7 மணி ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மின்னணு வாக்கு எண்ணிக்கையோட கடைசி 2 சுற்ற முன்கூட்டியே நிப்பாட்டிடுவாங்க. சரியா? நிப்பாட்டி வச்சிருவாங்க. எப்ப தபால் வாக்கு எண்ணி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த கடைசி 2 சுற்ற எண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு புதிய நடைமுறை. இதுதான் உள்ள கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதை பேசிக்கா பார்த்து. அடுத்து டைம் நம்மளுக்கு கேட்பாங்கப்பா. தபால் வாக்குகள் எண்ணிக்கை துவங்கக்கூடிய நேரம் காலையில 8 மணி. இது அதாவது மின்னணு வாக்கு எண்ணிக்கை துவங்கக்கூடிய நேரம் காலை 8:30. அடுத்து சர்வதேச துப்பாக்கி சுடுதல் ஜூனியர் உலக கோப்பை போட்டி நடைபெற்றது. ஸோ இந்த பாக்ஸை மேலோட்டமா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு யாரு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். அதுக்காக தான். அடுத்து உலக பாரா தடகளம் எங்க துவங்கியிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில துவங்கியிருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா இவர் தான் வந்து துவக்கி வச்சிருக்காரு. சரி, அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்துக்கு காவிரி நீர். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது காவிரி நீர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு எப்ப வந்துச்சு அப்படின்னா 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிரி நீர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு அதாவது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னா 2018. இந்த தீர்ப்புல கர்நாடகா வந்து ஒவ்வொரு மாசமும் தமிழகத்துக்கு எவ்வளவு நீர் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க. அது போக 2 விஷயம் அமைச்சிருப்பாங்க. ஒண்ணு காவிரி மேலாண்மை ஆணையம், ஒண்ணு அதை முறைப்படுத்தக்கூடிய குழு. இந்த 2மே நிறுவப்பட்டிருக்கும். அப்போ நம்ம காவிரி நீர் சார்ந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதி வருடம் 2018 வருடம். இதுல 2 விஷயம் அமைக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு காவிரி மேலாண்மை ஆணையம், இன்னொன்னு அதை முறைப்படுத்தக்கூடிய குழு. அடுத்து அமெரிக்காவுல இந்திய பொருள்களுக்கான வரி, இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு இப்ப 100% வரி விதிச்சிருக்காருப்பா. வந்து எல்லா பொருளுக்கும் 50% விதிச்சிருந்தாரா ட்ரம்ப். இப்ப மருந்துகளுக்கு இந்தியால இருந்து எந்தெந்த மருந்துகள் அங்க இறக்குமதி ஆகுதோ அந்த மருந்துகளுக்கு 100% வரி விதிச்சிருக்காரு. அப்போ $10 வாங்கின மருந்து இனிமே $20 அமெரிக்கால. அதாவது இதுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இது வந்து அமெரிக்கா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாம முடியுது. அது வந்து ட்ரம்ப் அவங்களே வந்து கழுவி ஊத்துறாங்க. இருந்தாலும் அவரு சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டை சாமின்ற மாதிரி தலையில தான் குதிச்சுட்டு இருக்காரு. சரி, நம்மளுக்கு அது தேவையில்ல. நம்மள பழி வாங்குற விதமா அவர் செய்யறாப்ல. ஆனா அது அவங்க நாட்டுக்கே வந்து ரொம்ப டிஃபெக்ட் ஆகுது.
இப்ப மெயினா என்னன்னா வாழைப்பழத்துக்கு உரிய இம்போர்ட் டோட்டலா அவங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அங்க வந்து வாழைப்பழங்கள் உற்பத்தி ரொம்ப கம்மி அமெரிக்கால. ஆனா அவங்களுக்கான பயன்பாடு அதிகமா இருக்கு, வாழைப்பழங்களோட பயன்பாடு. சோ அதனால இது சார்ந்த கேள்வி அவங்களோட நாடாளுமன்றத்திலே எழுப்பப்பட்டுச்சு. ஆனா அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னா, அமெரிக்கால வந்து எப்படி அதை விளைவிக்கிறதா அதை தயாரிக்கிறதா, எப்படி பில்டிங் மாதிரி கட்டி புதுசு புதுசா கட்டி விற்க போறீங்க வாழைப்பழத்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க அதிகமா கேட்டாங்க. சரியா? சரி, அடுத்து பிரதம மந்திரியோட உஜ்வாலா திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த உஜ்வாலா திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது நம்ம இந்தியால ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. அதுல வந்து பெண்கள் அதிகமா ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரி அடுப்பு பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, விறகு யூஸ் பண்ணி அந்த அடுப்பு பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் கண் புரை குறைபாடும் அதிகமா ஏற்பட்டிருக்கு. சோ மூச்சு திணறல் இது எல்லாமே வந்து பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த டிஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த உஜ்வாலா திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இலவசமா பெண்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கக்கூடிய திட்டம். இப்போ இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பெண்களோட இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. மெயினா அந்த ஆஸ்துமா மூச்சு திணறல் இதனால வரக்கூடிய இறப்பு வீதம் பெண்களுக்கு இந்தியால ரொம்ப குறைஞ்சிருக்குப்பா. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சூப்பரான திட்டம். இது வந்து அமல்படுத்தினதுலாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். சரியா? சரி, அடுத்து விடை பெற்றது மிக் 21 போர் விமானம். இப்போ ரீசெண்டா மிக் 21 அப்படின்ற போர் விமானம் நம்ம விமானப்படையில இருந்து விடுவிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலா 1963 இந்திய விமானப்படையில சேர்க்கப்பட்டிருக்கு இந்த விமானம். ஏன்னா 1962ல நம்மளுக்கு இந்தியா சீனா போர் நடைபெற்றிருக்கும். அந்த சமயம் நம்ம விமானப்படையோட தேவைன்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்தியா கூட்டு முயற்சியால இந்த போர் விமானம் வாங்கப்பட்டுச்சு. சரியா? வாங்கி ரஷ்யாட்ட இருந்து வாங்கி நம்ம பயன்படுத்துறோம் 1963ல. சோ 1971 பாகிஸ்தான் போரு, கார்கில் போரு, பால்கோட் தாக்குதல் இதுல எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா செயல்பட்டது இந்த மிக் 21 போர் விமானம். இப்போ வந்து அதுக்கப்புறம் அப்டேட்டா நிறைய நிறைய வந்துருச்சு நமக்கு. தேஜாஸ் வந்துருச்சு, ரஃபேல் வந்துருச்சு, நிறைய விமானங்கள் மிக்கிலேயே வந்துட்டு அடுத்தடுத்த மாடல் வந்து வந்துருச்சு. 23, 44 சொல்லிட்டு ஏகப்பட்ட மாடல் வந்து வந்துருச்சு. அதனால இந்த பழைய மாடலை வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ மிக் 21 போர் விமானம் ரீசெண்டா விமானப்படையில இருந்து நீக்கப்பட்டுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இதுல இருக்க ஒரு பெரிய டிராபேக் வந்து சிங்கிள் என்ஜின். இந்த மிக் 21 இப்ப ஆன் ரன்னிங்ல இப்ப பிளையிங் அப்பயே அந்த இன்ஜின் வந்து கோளாறு ஆயிடுச்சுன்னா வேற வழியே இல்ல, இன்னொரு இன்ஜின் மாற்று இன்ஜின் கூட கிடையாது, அப்படியே விழுக வேண்டியதான். சோ அதனால நிறைய இறப்பு ஏற்பட்டிருக்கு. பறக்கும் சவப்பெட்டி அப்படின்லாம் இந்த மிக் 21 போர் விமானத்தை கூப்பிட்டுருக்காங்க இந்திய விமானப்படையில ரீசெண்டா. ஆனா ஒரு காலத்துல அந்த ஜானியை பத்தி உனக்கு தெரியுமா, இத்தினும் பொம்மை தான் போட்டு போயிட்டே இருப்பாருன்ற மாதிரி ஒரு காலத்துல கிங் மாதிரி இருந்தது மிக் 21. பட் இப்ப அப்டேட் நிறைய வந்ததுனால அதை ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? சரி, ரைட். அடுத்தது இந்தியாவோட படை தளபதிகள். அனில் சௌகான் முப்படையோட தலைமை தளபதி, ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி, கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங். சரியாப்பா? அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிஎஸ்என்எல் சுதேசி 4G சேவையை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கியிருக்காரு. துவங்கப்பட்ட இடம் எது அப்படின்னா ஒடிசா மாநிலம் ஜார்ஜ்குடா மாவட்டத்துல துவங்கியிருக்காங்க. சரியா? இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உள்நாட்டிலேயே தொலைத்தொடர்பு சாதனங்கள் தயாரிப்பில் ஈடுபடும் இடத்தில் இந்தியா 5வது நாடாக இணைந்துள்ளது. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டிலேயே தொலைத்தொடர்பு சாதனங்கள் சொந்தமா தயாரிக்கிற நாடா இந்தியா 5வது இடத்துல இருக்கு. சரியாப்பா? இதுல பாருங்க பிற நாடுகள் எதுனா டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா, சீனா இவங்கதான் வந்து தங்களுக்கு உண்டான இது தொலைத்தொடர்பு சாதனங்களை தாங்களே தயாரிக்கிறாங்க. சோ அந்த வரிசையில இந்தியா 5வது நாடா இணைஞ்சிருக்கு. சரியா? இது மூலியமா புதுசா 97,500க்கும் மேற்பட்ட 4G கோபுரங்கள் புதுசா அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து தமிழர் தொன்மை மாநாடுப்பா. ஓகே, இதே வீடியோல முடிச்சிடலாம். ஏன்னா 1/2 மணி நேரம் தான் எல்லாம் கேக்குறீங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட போகும், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? தமிழர் தொன்மை மாநாடு மதுரையில நடைபெற்றிருக்கு. 3 அமர்வுகளா நடைபெற்றிருக்கு இந்த தமிழர் தொன்மை மாநாடு. தமிழர் தொன்மை அறிவோம், தமிழர் தொன்மை கலை அறிவியல் இதெல்லாம் அங்க நடைபெற்ற தலைப்புகள். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தமிழர் தொன்மை மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 3 அமர்வுகளா நடைபெற்றுச்சு போதும்.
சரி, அடுத்தது பாருங்க. புதுசா ஒரு சுற்றுலா செயலி வெளியிட்டு இருக்காங்கப்பா. யார் அப்படின்னா பாட் அப்படின்ற அமைப்பு, பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த அமைப்பு பேரு. அது அந்த செயலி பேரே என்னன்னா புதிய சுற்றுலா, அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேரு. சரியா? சோ தமிழ்நாடு சுற்றுலா சார்ந்த தகவல்கள் இதுல இடம்பெற்றிருக்கும். நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அமைப்புனா போட், பிஓடி அப்படின்ற ஒரு அமைப்பு. அடுத்து வேளாண் வணிக திருவிழா 2025 எங்க நடைபெற்றிருக்குன்னா சென்னையில நடைபெற்றது. வேளாண் வணிக திருவிழா முதல்வரோட அறிவிப்பு என்னன்னா பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ பயிர் உற்பத்தியை பொறுத்தவரை இந்திய அளவிலேயே தமிழ்நாடு இடத்துல இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா எண்ணெய் வித்துக்கள்ல நம்ம தன்னிறைவு பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில ஸ்டாலின் அறிவிச்சாரு, முதலமைச்சர் அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பை அப்படியே நம்மளுக்கு குரூப் 4ல கொஸ்டினா கேட்டாங்க. சோ இந்த மாதிரி அறிவிப்புகள் வரும்போது நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். கடந்த 4 வருஷத்துல மட்டும் 456.44 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை இந்தியா தமிழ்நாடு உற்பத்தி செஞ்சிருக்காங்க. சரி, அடுத்து நாடாளுமன்ற குழுக்களின் பதவிக்காலம் நீடிக்க பரிசீலனை. தற்போது நாடாளுமன்ற குழுக்கள் பதவிக்காலம் ஓராண்டுகளா இருக்கு. அதை 2 ஆண்டுகளா நீட்டிக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரியா? நாடாளுமன்ற குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இருப்பாங்கப்பா. நம்ம அது 12th புக்ல பார்க்கும்போது தெரியும். நிர்வாக சீர்திருத்த குழுன்னு ஒரு குழு இருப்பாங்க. அதுக்கடுத்து அதாவது அந்த என்ன நிதி ஓரியன்டான குழு இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு குழு இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களோட பதவிக்காலம்ன்றது 1 வருஷம் தான். இப்ப 2 வருஷமா நீட்டிக்க திட்டமிட்டு இருக்காங்க. மொத்தம் 24 துறைசார் நிலைக்குழுக்கள் உள்ளன. நிலைக்குழுக்களோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 24 இருக்கு. இதுல 16 குழுக்களுக்கு மக்களவை உறுப்பினர்களும் 8 குழுக்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்களும் தலைமை வகிக்கிறாங்க. சரி, அடுத்து உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவுல இந்தியாவோட சைலேஷ்குமார் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. சோ அந்த உலக பாரான்னு வந்துட்டாவே படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இந்த பாரா தடகளம் அப்படின்றது. அப்ப இந்தியாவோட சைலேஷ்குமார் தங்கப்பதக்கம் எதுனா உயரம் தாண்டுதல். அப்ப கேட்கலாம், சைலேஷ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா உயரம் தாண்டுதல். இவர் தாண்டிய உயரம் 1.19 மீட்டர். சரி, அடுத்தது 29-30. சரி, இந்த கரூர் கூட்ட நெரிசல் சார்ந்து இது அமைச்சாங்க. அது என்னன்னா குழு அமைச்சாங்க. அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில. அவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பேஸ் பண்ணி அதை விசாரணை நடத்தினவங்க தான் இதுக்கு விசாரணை நடத்துறதுக்காக இது பண்ணாங்க. பட் இப்ப சிபிஐ கைக்கு போயிடுச்சு. அதனால இந்த நியூஸ் இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது போயிடலாம். திருவழிக்கல் கல்வெட்டு எடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா தாளக்கரை, திருப்பூர் மாவட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுடன் கூடிய தூண் ஹொய்சால பேரரச சார்ந்ததுப்பா இந்த திருவழிக்கால் கல்வெட்டு. அவங்க கேட்டா இதான் கேட்கலாம், திருவாலிக்கால் கல்வெட்டு எந்த மாவட்டம் கேட்கலாம், திருப்பூர் மாவட்டம். இதான் மெயின். சரியா? அடுத்து தமிழ் மற்றும் கிறந்த எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டது. சரியா? அப்ப இது எந்த எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழ் மற்றும் கிறந்த எழுத்துக்கள். சரியா? இதுல கல்தூண்லோட தென்பகுதியில சங்கும் வடபகுதியில சக்கரமும் இருக்கும். இதில் குறிக்கப்பட்டுள்ள ஒடுவாங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா பவானி நதி இருக்கக்கூடிய பகுதி தான். சரியா? அப்ப திருவழிக்கால் கல்வெட்டு திருப்பூர் மாவட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒடுவாங்க நாடு அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. இந்த ஒடுவாங்க நாடு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பவானி நதி பகுதியை குறிக்குது. சரியா? அடுத்து 126வது மனதின் குரல் நிகழ்ச்சி. மனதின் குரல்னா மன் கி பாத். அதாவது பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுவாரு ரேடியோல. அது சார்ந்துதான். சோ இந்த தடவை எதை பேஸ் பண்ணி உரையாற்றிருக்காருன்னா சுதேசி, சொந்த நாட்டு பொருளை பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லி இது பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிலது என்னன்னா அதாவது கடற்படையோட லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா ரூபா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க பாய்மர படகுல 50,000 கிலோமீட்டர் கடல்வெளி பயணம் மேற்கொண்டு உலகத்தையே சுத்தி வந்திருக்காங்க. அப்ப கேட்கலாம், அதாவது உலகத்தை சுத்துறதுக்கு என்னென்ன வேணும்? ஒண்ணு தில்லு வேணும் மனசுல, இன்னொன்னு சுத்துறதுக்கு காசு வேணும், ரூபா வேணும். அப்ப தில்னா ரூபா இவங்க 2 பேரு தான் இந்திய கடற்படை பெண் லெப்டினன்ட் கமாண்டர்கள். பாய்மர படகுல 50,000 கிலோமீட்டர் கடல் வழியா உலகத்தை சுத்தி வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, துர்கா பூஜை யுனெஸ்கோல கலாச்சார பாரம்பரிய பட்டியல இடம்பெற்றிருக்கா. அதே மாதிரி சத் பூஜைக்கும் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல இடம்பெறதுக்கான வழிவகை செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சத் பூஜை அப்படின்றது பீகார் மற்றும்
கிழக்கு மாநிலங்களோட முக்கிய பண்டிகை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீபாவளி சமயத்துலதான் இந்த சத் பூஜையும் கொண்டாடப்படும். அதான் ட்ரெயின்ல எக்கு தப்பா நிறைய பேர் ஏறி போறாங்க திருப்பூர்ல இருந்து. சரியா? அப்போ நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க சொல்லும் போதே தீபாவளி மற்றும் சத் பூஜையை முன்னிட்டு வட மாநிலத்தவர்கள் அதிகமாக பயணம் செய்தனர் தான் சொன்னாங்க. சரியா? அப்ப சத் பூஜைன்றது பீகார் மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல முக்கிய பண்டிகையா கொண்டாடப்படுறது. அடுத்தது பாருங்க. இதுல அந்த மன் கி பாத்ல தமிழ்நாட்டோட நிறுவனம் யாழ் நேச்சுரல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க செய்யறது பாருங்களேன். இந்த நிறுவனம் புல் வாழைநார் மற்றும் யோகா விரிப்பு, அதாவது புல்லு வாழைநார் மூலம் யோகா விரிப்பு தயாரிப்பு, மூலிகை சாயங்கள் மூலம் துணிகளுக்கு சாயமிடுதல், இந்த மாதிரி முயற்சியில எல்லாம் இந்த இயற்கை சார்ந்த முயற்சியில யாழ் நேச்சுரல்ஸ் ஈடுபட்டு இருக்காங்க. சோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷனும் மன் கி பாத்ல அவரு சொல்லியிருக்காரு. அடுத்து உண்மேஷா சர்வதேச இலக்கிய திருவிழா, சாகித்ய அகாடமியும் மத்திய கலாச்சார அமைச்சகம் இவங்க 2 பேரும் இணைந்து இந்த சர்வதேச இலக்கிய திருவிழாவை நடத்திருக்காங்க. எங்கன்னா பீகார் தலைநகர் பாட்னால இந்த திருவிழா நடைபெற்றிருக்கு, இலக்கிய திருவிழா. இதோட சிறப்பு விருந்தினரா இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்துக்கிட்டார். சரியா? அடுத்து பாருங்க, BCCIயோட புதிய தலைவர் BCCI கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோட புதிய தலைவரா டெல்லியோட முன்னாள் கேப்டன் மிதுன் மானஸ் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து பாருங்கப்பா, ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி அகமதாபாத்ல நடைபெற்றிருக்கு. இந்தியாவோட ஸ்ரீஹரி நட்ராஜ் 2 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்ற 3 பதக்கங்களை வென்று சாதனை புரிஞ்சிருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த நீச்சல் போட்டியில இந்தியர்கள் ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதாத்தான் நடக்கும்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. சோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு வெற்றி. அப்போ இது கேட்கலாம், ஸ்ரீஹரி நட்ராஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னா அவங்க வந்து நீச்சல் வீராங்கனை. சரியா? அடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தீர்மானம் கேரள சட்டப்பேரவையில ஃபர்ஸ்ட் நிறைவேறி இருக்கு. இது நம்ம தீவிர திருத்த பட்டியல் ஏற்கனவே பார்த்துட்டோம். சோ அடுத்தது போறோம். ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர் ஸ்ரீசந்திர முர்மு அவரோட ஸ்ரீசந்திர முர்மு நியமனம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநரா புதுசா ஸ்ரீஷ் சந்திர முர்மு நியமனம் செஞ்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கி துணை ஆளுநரோட பதவிக்காலம் 4 ஆண்டுகள். தற்போது 4 துணை ஆளுநர்கள் உள்ளனர். சரியா? இந்த ரிசர்வ் இவங்க வந்து நியமிக்கப்படுறது எந்த சட்டம் மூலியமா அப்படின்னா 1934 ரிசர்வ் வங்கி சட்டம் மூலியமா தான் இவங்க நியமனம் செய்யப்படுறாங்க. சோ இந்த டேட்டாஸை அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வ் வங்கியோட துணைநிலை ஆளுநரா ரீசெண்டா நியமிக்கப்பட்டவங்க ஸ்ரீசந்திர முர்மு. இவங்களோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள். தற்போது ரிசர்வ் வங்கியில 4 துணைநிலை ஆளுநர்கள் இருக்காங்க. அவங்க ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மூலியமா அவங்க இணைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 2025 ஃபைனல்ல பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா கப்பு ஜெயிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க கப்பு கொடுக்கலன்றனால அவங்க கையில நம்ம வாங்கல, அதனால கப்பு இருக்கிற மாதிரியே கொண்டாடினாங்கல்ல. சோ அதுதான் இந்திய அணியோட கேப்டன் பேரு சூரியகுமார் யாதவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசில கேட்கலாம். சரியாப்பா? சோ பிசில இது ஓரியன்டா தான் கேக்குறாங்க. அதே மாதிரி இப்போ மகளிர் உலகக்கோப்பை போட்டி நடக்குது. சரியா? அப்போ இந்திய மகளிர் அணி கேப்டன் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை கேட்டாங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர்பா. சரிங்களா? ஹர்மன் பிரீத் கவுர் இவங்கதான் இந்திய பெண்கள் அணியோட கேப்டன். சரியா? சரி, அப்போ ஆசிய கோப்பையில ஆட்ட நாயகன் யாருன்னா திலக் வர்மா, தொடர் நாயகன் அபிஷேக் சர்மா, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் மோசின் நக்வி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்கிட்ட இருந்துதான் நம்ம கப்பை வாங்குறதுக்கு மறுத்தோம், அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? சரி, அடுத்தது உலக பாரா தடகளம் ஈட்டி எறிதல், ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவுல இந்தியாவோட ரிங்கு ஹூடா தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. சரி, அப்ப அதே பிரிவுல சுந்தர் சிங் குர்ஜர் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ஈட்டி எறிதல். அடுத்து நீச்சல் போட்டி அதே அகமதாபாத்ல நடைபெறுது. இந்த பாருங்க, ஆடவருக்கான சின்க்ரனைஸ்டு டைவிங் பிரிவு. இந்த சின்க்ரனைஸ்டு டைவிங் பிரிவுல இந்தியாவோட இண்டிவர் சாய்ராம், வில்சன் சிங் நிங் தௌஜம் இணை வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த பிரிவுல இந்திய வீரர்கள் முதன்முறையா பதக்கம் வென்றிருக்காங்கப்பா. எதுனா சின்க்ரனைஸ்டு டைவிங்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீச்சல் போட்டியில சின்க்ரனைஸ்டு டைவிங் பிரிவுல இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. பதக்கம் வென்றதே இதுதான்
ஃபர்ஸ்ட் டைம் யார் யாருன்னா இண்டிவர் சாய்ராம், வில்சன் சிங், நிக்தௌஜம் இணை. சரியாப்பா? சரி. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா செப்டம்பர் மந்த்துக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அக்டோபர் மந்த்துக்கு அடுத்த மந்த் நவம்பர் மந்த் 5ஆம் தேதிக்குள்ள அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா வந்துரும். அதை நம்ம பார்க்கலாம். நன்றி.